ஆன்மீக அன்பருக்கு எனது காலை வணக்கங்கள். என்று குரோதி தமிழ் வருடம் உத்தராயணம் தை மாதம் 6ஆம் தேதி 19/1/2025 ஜனவரி மாதம் ஞாயிற்றுக்கிழமை. என்று தேய்பிரை சஷ்டி சுப முகூர்த்தம். இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, மாலை 3:30 4:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 11:30 வரை, மாலை 1:30 2:30 வரை. இன்றைய ராகு காலம் மாலை 4:30 6 மணி வரை. இன்றைய குளிகை மாலை 3 மணிலிருந்து 4:30 வரை. இன்றைய யமகண்டம் மதியம் 12 மணிலிருந்து 1:30 வரை. இன்றைய சூலம் மேற்கு திசை, பரிகாரம் வெள்ளம். இன்றைய சூரிய உதயம் காலை 6:35 இன்றைய திதி இன்று காலை 8:37 வரை பஞ்சமி, பின்பு சஷ்டி. இன்றைய நட்சத்திரம் இன்று மாலை 6:37 வரை உத்திரம், பின்பு அஸ்தம். இன்றைய அமிர்த யோகம் இன்று காலை 6:34 வரை மரண யோகம், பின்பு அமிர்த யோகம். இன்றைய கரணம் இன்று காலை 8:37 வரை தைத்துளம், பின்பு இரவு 9:35 வரை கரசை, பின்பு வணிசை. இன்றைய நேத்திரம் இன்று முழுவதும் 2 கண்கள். இன்றைய ஜீவன் இன்று மாலை 5:20 வரை உயிரற்றவை, பின்பு அரை வாழ்க்கை. இன்றைய சந்திராசிரமம் இன்று மாலை 6:37 வரை அவிட்டம், பின்பு சதயம். அவிட்டம் சதயம் 2 பேருக்கும் இன்றைய சந்திராசிரமம். கொஞ்சம் பேச்சுக்கு செயலில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இன்றைய ராசி பலனை பார்த்தா முதல் ராசியாகிய மேஷ ராசி அன்பர்களுக்கு உடைய அலுவலக பணியில் ஒரு புதிய பொறுப்புலாம் கிடைக்க போகுது. அந்த புதிய பொறுப்பில் கொஞ்சம் பணிச்சுமையும் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் அமைப்பது. உங்களுக்கு உடைய தாய் மாமன் வெளியில் ஆதரவான சூழல் ஏற்படக்கூடிய காலகட்டமாகும். மாணவருக்கு ஒரு கல்வியில் ஒரு மாற்றமும் முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அமைப்பது. உங்களுக்கு ஒரு விஷயத்தை கொஞ்சம் மாறுபட்ட ஒரு அணுகுமுறையால் நீங்கள் அதை முடிக்கக்கூடிய ஒரு புதுமையாக ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் அமைப்பது. உங்களுக்கு அதே மாதிரி உங்களுடைய நெருக்கமானவர்கள்லாம் கொஞ்சம் உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றி வைக்கக்கூடிய நபராகவும் இருக்க போகிறீங்க. நீங்கள் எதிர்பாராத திடீர்னு உங்களுடைய தனவரவுகள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாகவும், நின்னலுக்கு இடுபறியாக இருந்த சில பிரச்சனைகள்லாம் தீர்க்க வருகிற ஒரு காலகட்டமாக அமைகிறது. ஒரு நன்மை நிறைந்த நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். ரிஷபராசி பார்த்தவங்களுக்கு என்று உடைய குழந்தைகளில் ஒரு மகிழ்ச்சியான தருணம் ஏற்பட போது. உங்களுக்கு உங்கள் உறவினால் நல்ல ஆதாயத்தை பெற போகிறீங்க. நீங்கள் பணிபுரிந்த இடத்துலையும் கொஞ்சம் பொதுவான சூழலாம் உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்பட போகுது. உங்களுக்கு இந்த வித்தியாசமான சிந்தனைகள் மூலம் சில முயற்சியெலாம் நீங்கள் செய்ய போகிறீங்க. நீங்கள் உடனே இருப்பவங்க யார் எப்படி உங்களுடைய சுயரூபத்தை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைய போகுது. உங்களுக்கு அதேமாதிரி பூர்வீக சொத்துக்களால் நீங்கள் எதிர்பார்த்த லாபத்தை நீங்கள் கண்டிப்பாக பெற போகிறீங்க. பொழுதுபோக்கு சார்ந்த செயல்களை ஆர்வம் அதிகக்கூடிய காலகட்டம் அமைப்போது. உங்களுக்கு ஒரு சாந்தம் வேண்டிய நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். மிதுனராசி பார்த்தவங்களுக்கு இந்த முக்கிய பிரபலனுடைய சந்திப்பெலாம் ஏற்பட போகுது. அந்த சந்திப்பை உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது விஷயம் நிறைய நீங்கள் உங்களுடைய தேவைகளை செய்தெல்லாம் நீங்கள் நிறைவேற்றி கொள்ளக்கூடிய காலகட்டம் அமைப்போது. உங்களுக்கு உடைய தாயாருடைய ஆரோக்கியத்துக்கு கொஞ்சம் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகும். குழந்தைகள் வழியில் நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய காலகட்டம் அமைப்பு. குழந்தைகளுக்கு பையனுக்கோ பொண்ணுக்கோ ஏதாவது திருமண வயதில் இருந்தாங்கன்னா அவங்க நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய ஒரு காலகட்டம் அமைப்பது. உங்களுக்கு அதே மாதிரி உங்களுக்கு வியாபாரத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள், தடைகள், சங்கடங்கள்லாம் உங்களுக்கு மறையக்கூடிய சூழலும் ஏற்பட போகுது. உங்களுக்கு உங்களுடைய உத்தியோக பள்ளி ஒரு சாதகமான சூழல் கிடைக்குது, பயன்படுத்தி கொள்ளுங்கள். மனசுக்கு நினைத்த காரியத்தை செய்து முடிக்கக்கூடிய ஒரு நினைத்த காரியத்தை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய காலங்கள் அருமையாக இருக்குது என்று ஒரு ஆர்வம் நிறைந்த நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம். கடகராசி பார்த்தவங்க உங்களுடைய வியாபாரம் சம்பந்தமான உங்களுடைய அணுகுமுறையில் ஒரு புதிய பார்வையும் புதிய ஒரு கண்ணோட்டம் இருக்கும் போது அதே உங்களுக்கு ஒரு தெளிவு கொடுக்கும் போது வியாபாரம் சம்பந்த விஷயத்தில் உங்களுக்கு உங்களுடைய சிந்தனை போக்கில் இருந்து வந்த சில குழப்பங்கள்லாம் விலகக்கூடிய ஒரு காலகட்டமாகும். செய்கின்ற முயற்சிகளுக்கு நீங்கள் என்ன எதிர்பார்த்த பலன்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க போகுது. அதேமாதிரி இந்த மாமனார் வெளியான ஒத்து ஏற்பட்ட காலகட்டமாகும். உடைய இடமாற்றம் சம்பந்தமாக சில சிந்தனை அதிகம் போது அது அந்த வீடு மாற்றம் தான் இல்லை, பணிமாற்றம் சில இதாக இடமாற்றம் சம்பந்த சிந்தனை அதிக போது. உங்களுக்கு தள்ளிப்போன சில ஒப்பந்தங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய காலகட்டமாகவும்
பாகப்பிரிவினை தொடர்பான எண்ணங்கள்லாம் நல்லா மேம்படக்கூடிய ஒரு அதை பற்றி இது வரைக்கும் பேசாமல் தான் அந்த பாகப்பிரிவை பற்றி திரும்பவும் பேசி எடுக்கக்கூடிய இல்லை பேசக்கூடிய காலகட்டம் அமைப்பது உங்களுக்கு ஒரு சுகம் நிறைந்த நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். சிம்மராசினை பார்த்தவங்களுக்கு உங்களுக்கு எதிர்பாராத சில உதவியால் உங்களுடைய பொருளாதார ரீதியான பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் குறையக்கூடிய காலகட்டம் அமைது. உங்களுக்கு நீங்களே நினச்சிக்க மாட்டீங்க, திடீர்னு உதவி வந்துருக்கலாம், ஏதாவது ஒரு அட்வான்ஸ் வந்துருக்கலாம், எப்படியோ உங்களுக்கு பொருளாதாரத்தை நீங்கள் கொஞ்சம் சில பிரச்சனைகள் நீங்கள் குறைச்சிக்க போகிறீங்க. பெற்றோருடைய விருப்பங்கள் என்ன, விருப்பங்களை அறிந்து நிறைவேற்றக்கூடிய நபராக நீங்கள் கண்டிப்பாக இருக்க போகிறீங்க. விலகிச் செல்வதை பற்றிய ஒரு சிந்தனையெல்லாம் உங்களுக்கு அதிகக்கூடிய காலகட்டமாகவும், வழக்கு தொடர்பான பணிகளில் உங்களுக்கு ஒரு சாதகமான முடிவுலாம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு அமையுது. உங்களுக்கு அதேமாதிரி இந்த உத்தியோக தொடர்பான பணிகளை கொஞ்சம் பொறுப்பு அதிகரிக்க போது உங்களுக்கு ஒப்பந்த பணியில் கொஞ்சம் இழுபறியில் மழையக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் ஒரு வெற்றி நிறைந்த நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம். கன்னிராசியில் பார்த்தவங்களுக்கு உங்களுடைய பழைய சிந்தனையில் ஒரு விதமான ஒரு சோர்வு ஏற்பட போகுது. முடிஞ்சு போகிற சில விஷயங்களை நினச்சி பார்த்து அல்லத மனச்சோர்வை கொஞ்சம் ஏற்படுத்தி கொள்ள போகிறீங்க. நீங்கள் கவனம் பாருங்கள். வியாபாரத்தை நல்ல ஒரு நெளிவு சூழலாக உங்களுக்கு அறிந்து செயல்படுவது கரெக்டாக அமையுது. உங்களுக்கு ஒரு பேச்சுக்களில் கொஞ்சம் கனிவு வேணும். எத்தங்கோத்தெல்லாம் அத்தனை டென்ஷன் பண்ண மாதிரி தயவுசெய்து பேசாதீங்க. கொஞ்சம் கனிவாக பேசுறதுக்கு பழக்கப்படுத்தி கொள்ளுங்கள். பணிபுரிய இடத்துல கொஞ்சம் மற்றவருடைய கருத்துக்களையும் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. பணிபுரிய வேலையில் உங்களுக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு செய்யுங்க. அடுத்தவங்களுக்கு கருத்துலாம் கேட்டு செஞ்சு தேவையில்லாம் பிரச்சனை மாட்டிக்காதீங்க. எதிர்பார்த்த சில செலவுகள்லாம் வரப்போகுது. அந்த செலவு வருகின்ற போது உங்களுடைய கையிருப்பும் குறையக்கூடிய காலகட்டம் அமைப்போது. உங்களுக்கு உங்களுடைய வெளியூர் பயணங்கள் அனுபவத்தை பெற போகிறீங்க. நீங்கள் அதே மாதிரி உங்களுடைய கடன் தொடர்பான சிந்தனைகள்லாம் கொஞ்சம் அவ்வப்போட்டு ஏற்பட்டு நீங்கள் போது கடனை எப்படி அடைக்கிறது ஏதாவது பேசி வச்சுன்னு ஏதாவது நீங்கள் அதை பற்றி எண்ணங்கள் தோன்றி மறையக்கூடிய நிலையை ஏற்பட போது ஒரு மேன்மை நிறைந்த நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் வெண்மஞ்சள் நிறம். துலாம் ராசின்னு பார்த்தவங்களுக்கு உங்களுடைய திடீர் செலவுகள், திடீர் நெருக்கடிகளை அவங்களை கொஞ்சம் நெருக்கடி கொடுக்க உங்களுக்கு இந்த சிகை அலங்கார பணிகளுக்கெல்லாம் ஒரு விதமான ஒரு ஈர்ப்பு ஏற்படக்கூடிய காலகட்டம் போது உங்களுக்கு கொஞ்சம் எதிர்மான சிந்தனைகள்லாம் கொஞ்சம் மனசுக்கு ஒரு சோர்வை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்க போகுது. மறைமுகமான சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் புரிந்து கொள்ளக்கூடிய நபராக நீங்கள் இருக்க போகிறீங்க. நீங்கள் அதே மாதிரி அந்த உடம்பு அசதிகள் மூலம் கொஞ்சம் சில விஷயங்களில் கொஞ்சம் காலதாமதங்கள்லாம் ஏற்படலாம். பார்த்துங்க. உடலில் கொஞ்சம் உடல் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. நீங்கள் தனிமை சார்ந்த சில செயல்பாடில் கொஞ்சம் ஆர்வம் அதிகக்கூடிய காலகட்டம் அமைகிறவங்களுக்கு ஒரு ஆக்கப்பூர்வமான நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட வெண்மஞ்சள் நிறம். விருச்சிக ராசின்னு பார்த்தவங்களுக்கு அந்த அலுவலக பணியில் கொஞ்சம் மதிப்பு மரியாதை உங்களுக்கு மேம்பட போகுது. உங்களுடைய பணித்திறமையாலேயே மற்றவர்களுக்கு தேவைப்படக்கூடிய சில விஷயங்கள் நீங்கள் அவங்களுக்கு செஞ்சு முடிக்க போகிறீங்க. வியாபார அபிவிருத்திக்கான வாய்ப்புகள்லாம் பிரகாசமாக அமையுது. உங்களுக்கு உடன் பிறந்தவங்களாம் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்க போகிறாங்க. உங்களுக்கு அதே மாதிரி இந்த பொது காரியங்கள் ஈடுபாடு ஏற்படக்கூடிய காலமாகவும் கல்வி தொடர்பான கொஞ்சம் வெளியூர் பயணங்கள் நல்ல ஒரு மேம்பாடும் ஒரு முன்னேற்றம் அடைய போகுது. உங்களுக்கு இணைய வழித்துறையில் நண்பர்கள் ஒரு மேன்மையும் ஒரு லாபத்தையும் பார்க்க போகிறீங்க. சோர்வு விலகும் நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். தனுசு ராசின்னு பார்த்தவங்களுக்கு உங்களுக்கு பொழுதுபோக்கு விஷயங்களை கொஞ்சம் ஆர்வம் அதிகரிக்க போகுது. உங்களுக்கு வெளியூர் பணியில் இருந்து வந்த கொஞ்சம் இடுபறியாக சொல்லலாம் படிப்படியாக குறைய போகுது. உங்களுக்கு தந்தை வழி உறவுகளாக கொஞ்சம் ஆதாயத்தை கண்டிப்பாக பெற போகிறீங்க. உணவுத்துறைகளில் இருப்பவங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயம், இந்த கேட்டரிங் சம்பந்தம் நல்ல ஒரு ஆதாயம் ஏற்பட போகுது. உங்களுக்கு ஹோட்டலில் விடுமே நல்ல ஆதாயத்தை பார்க்க போகிறீங்க. நல்ல ஒரு வியாபார சம்பந்தமான ஆலோசனை கிடைக்க போகுது. உங்களுக்கு உங்களுடைய பணி வட்டாரங்களில் உங்களுடைய மதிப்பும் மரியாதை அதிகக்கூடிய ஒரு காலகட்டமாகும். வாகனங்களை கொஞ்சம் சீர் செய்வதற்கான சில பணிகள்லாம் நீங்கள் செய்ய போகிறீங்க. கவலைகள் மறையும் நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். மகர ராசின்னு பார்த்தா உங்களுக்கு இந்த உடல் ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனை படிப்படியாக குறைப்பது. உங்களுக்கு அதே போல் இந்த தெய்வீக சம்பந்தமான வழிபாடுகள், கோயிலுக்கு போகிறது இதெல்லாம் கொஞ்சம் மாதிரி ஈடுபாடு அதிகரிக்க போகுது. உங்களுக்கு உடைய சமூக பணியில் செல்வாக்கு அதிகக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. அதே மாதிரி உடைய தனித்திறமையை வளர்த்துக்கொள்வதற்கான ஒரு வாய்ப்புகளும் உங்களுக்கு பிரகாசமாக உங்களுக்கு வேலையாற்ற கொஞ்சம் ஒத்துழைப்புலாம் கொஞ்சம் மனசுக்கு திருப்தியும் ஒரு நிம்மதியும் கொடுக்க போகுது. உங்களுக்கு நேர்மைக்கு உண்டான அங்கீகாரம், எந்த அளவுக்கு நீங்கள் நேர்மையாக இருக்கீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு அங்கீகாரமும் பெருமையும் மதிப்பும் உயரக்கூடிய நிலை தான் கண்டிப்பாக ஏற்படும். உங்களுக்கு அரசு சம்பந்தமான சில செயல்பாடில் சிறு தாமதங்கள் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக முடிய போகுது. உங்களுக்கு ஒரு நட்பு மேம்படும் நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட மலர் பச்சை நிறம். கும்பராசன் பார்த்துங்க. உங்களுக்கு உடைய பேச்சுக்கள் கொஞ்சம் நிதானம் பாருங்கள். எது பேசுனா கொஞ்சம் கவனமாக யோசித்து பேசுங்க. உள்ள சனி போக ஜென்ம சனி கொஞ்சம் கவனமாக இருங்க.
உங்களுடைய செயல்பாடில் கொஞ்சம் திருப்தியற்ற மனநிலை ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமைது போது உங்களுக்கு இந்த சமூக பணியில் இருப்பெல்லாம் கொஞ்சம் சிந்தித்து செல்வது நல்லது. உங்களுக்கு இதுவரை செலவெல்லாம் கொஞ்சம் வரும். செலவு மூலம் சில விரயங்களை நீங்கள் கண்டிப்பாக சந்திக்கப் போகிறீர்கள். குடும்பம் உட்பட கொஞ்சம் அனுசரித்து போகிறதுக்கு கொஞ்சம் பழக்கப்படுத்திங்க. திடீர் பயணம் போல் நல்ல ஒரு புதிய அனுபவத்தை நீங்கள் கண்டிப்பாக பெறப்போகிறீர்கள். மற்றபடி ஒரு புரிதல் மேம்படும் நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட நிறம் வெண் மஞ்சள் நிறம். மீனராசி நமக்கு பார்த்தா உங்களுடைய வளர்வுகளும் கொஞ்சம் அதிகரிக்க போகுது. அதேமாதிரி இந்த ஆபரண சேர்க்கைக்கான ஒரு காலகட்டமாக ஏற்பட போகுதுனால உங்களுக்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் ஒரே நிலையில் நல்ல ஒரு ஒத்துழைப்பு கிடைக்க போகுது. உங்களுக்கு குழந்தை வகையில் ஒரு மகிழ்ச்சியான செய்தி உங்களுக்கு ஏற்படைய காலகட்டமாக கண்டிப்பாக இருக்குது. உங்களுக்கு இந்த வாகனம் தொடர்பான முயற்சியெல்லாம் புதுசாக வண்டி வாங்கணுச்சுன்னா அதெல்லாம் உங்களுக்கு கைகூட போகுது. உங்களுக்கு மனை வாங்குவதற்கான வாய்ப்புகள்லாம் ஏற்பட்டால் அசையா சொத்துக்கள் வாங்க வாய்ப்பு வாங்கி போடுங்க. கண்டிப்பாக தான் ஒரு நன்மை உங்களுக்கு கிடைக்க போகுது. பள்ளி பிறனுடைய சந்திப்பெல்லாம் உங்களுக்கு ஏற்படைய காலகட்டமாகும். சுப விசேஷ விஷயங்களில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது. ஒரு தெளிவு பிறக்கும் நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்பு நிறம். அனைத்து ராசி அன்புகளுக்கும் இந்த நாள் ஒரு இனிய நாளாகவும் ஒரு வெற்றி நாளாக ஆண்டு வேண்டிய மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.